இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேணும். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். 2 கொரிந்தியர் 9:6. 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். மறுபடியும் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த வேத வாக்கியத்திற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் விதைப்பும் அறுப்பும். விதைப்பும் அறுப்பும். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு போவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்புக் கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரை நிலங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. விதைப்பும் அறுப்பும் என்ற இந்த தலையங்கம் நோவாவின் காலத்தில் வாக்குத்தத்தமாக கர்த்தரால் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். அப்போ நோவாவினுடைய காலத்தில் விதைப்பும் அறுப்பும் என்ற விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆதியாகமம் 8:22. ஆதியாகமம் 8:22 பார்ப்போம். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடகாலமும் மாரிகாலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் விதைப்பும் அறுப்பும் நிச்சயமாக இருக்கும், சதாகாலமும் இருக்கும் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீ விதைப்பாயா இருந்தால் நீ என்னத்தை விதைக்கிறியோ அதைத்தான் நீ அறுக்க வேணும் என்று சொல்லி தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ விசுவாசிகளாகிய நாம் இந்த வேத வாக்கியத்தின் தாற்பயத்தை சரியான முறையில் அறிந்து அதனை விசுவாசித்து அதன் பலாபலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ விதைப்பும் அறுப்பும் என்று சொன்னால் என்ன என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கணும். அப்போ என்ன இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு? அப்போ 2 கொரிந்தியர் 9:6 அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால்,
2 கொரிந்தியர் 9:6 கர்த்தருக்கு நம்முடைய கொடுப்பனவுகள் எவ்வாறு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்பது பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விதைப்பும் அறுப்பும் என்று கர்த்தர் சொன்னது அதை பவுலப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 9:6 நம்முடைய கொடுப்பனவுகள், கர்த்தருக்கு நம்முடைய கொடுப்பனவுகள் எவ்வாறு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்பதை விவரமாக சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த கொடுப்பனவுகளினால் ஏற்படும் ஆசீர்வாதங்களை இச்சிப்போமானால் எவ்வித ஆசீர்வாதமும் நம்முடைய கொடுப்பனவுகளுக்கு கிடையாதுன்ற ஒரு உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். இச்சிப்பவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் செல்லுபடியாகாது என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்ன நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறப்பான் என்ற இந்த வசனம் பவுலப்போஸ்தலரினால் நீதி 11:24-26 எடுக்கப்பட்டது. நீதி 11:24-26 எடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நீதி 11:24-26 போவோம். அப்போ சாலமோன் என்ன சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் 11:24-26 வாரி இறைத்தும் விருத்தியடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுலப்போஸ்தலர் விவசாயத்தை ஆதாரமாக வைத்து கொடுப்பனவுகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் கொஞ்சமாக விதைத்தால் அவன் கொஞ்சமாக அறுப்பதை எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீ விதைக்கிறது எதுவோ அதனை நீ எதிர்பார்க்க வேண்டும். அப்போ கொஞ்சமாய் விதைப்பாயாய் இருந்தால் கொஞ்சமாகவே நீ அறுப்பாய் என்பதை எதிர்பார்க்க வேண்டும். ஒரு சிறிய நிலத்தில் ஒருவன் விதைத்தால் அவன் சிறிய அறுவடையே அறுக்க வேண்டும். தன்னுடைய விதையை அதிகமாக விதைக்காமல் அதனை சேகரிப்பானாக இருந்தால் பூமியிலிருந்து பலத்த அறுவடையை அவன் எதிர்பார்க்க முடியாது. அப்போ என்ன சொல்லப்படுகிறது? ஒரு சின்ன நிலத்தில் நீ விதைப்பாயாய் இருந்தால் சிறிய அறுவடையே நமக்கு கிடைக்கும். அப்போ தன்னுடைய விதையை அதிகமாக விதைக்காமல் அதனை சேகரிப்பானாக இருந்தால் பூமியில் இருந்து பலத்த அறுவடையை ஒரு பொழுதும் எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லி பவுலப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுக்கு கொடுப்பதும் அப்படியே ஆகும். தேவனுக்கு கொடுப்பதும் அப்படியே ஆகும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்திற்கு பணம் கொடுக்கும் பொழுது விசுவாசி தான் தேவனுடைய ஊழியத்துக்கு தான் கொடுக்கிறேன் என்பதை முதலில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நான் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், அதாவது தேவனுடைய ஊழியத்துக்குத்தான் நான் பணம் கொடுத்தேன் என்ற நிறைவு நமக்கு இருக்க வேணும். அப்போ என்னென்று அந்த நிறைவு இருக்கும் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் அப்படி கொடுத்தால்தான் நிறைவான அறுவையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நிஜம் கவனமாக திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த மாதிரி கொடுத்தால்தான் நிஜமான அறுவடையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய ஊழியத்திற்கு பணம் கொடுக்கும் பொழுது விசுவாசி தான் தேவனுடைய ஊழியத்துக்கு தான் கொடுக்கிறேன் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்படி அதை உணர முடியும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் கேட்பார்கள். அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற
போதகருக்கே கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட வேணுமே தவிர வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிற மனுஷர்களுக்கு கொடுப்பனவுகளை கொடுக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்படி கொடுத்தோமாயிருந்தால், வேறொரு இயேசுவுக்கு நாம் கொடுப்போமாயிருந்தால் நாங்கள் அறுக்க மாட்டோம். நாங்கள் விதைச்சதை அறுக்க மாட்டோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் கொடுத்த ஊழியம், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தேவனுடைய ஊழியத்திற்கு தான் கொடுத்தேன் என்ற நிறைவு நமக்குள் இருக்கும் பொழுது நான் எதை விதைத்தனோ நான் அதனை அறுக்க முடியும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிலத்தில் விதைத்தவன் அறுவடையை எதிர்பார்ப்பது போல தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுத்தவன் அறுவடையை அபரீதமாக எதிர்பார்க்க வேண்டும். அவனுடைய விதைப்பு ஒரு காலமும் வீண் போகாது. விதை சில காலத்திற்கு மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கும், பார்ப்பதற்கு அது முளைக்காதது போலவும் இருக்கும். தேவனுடைய வழிகளை அறியாதவன் விதை அழிந்தது, அறுவடை துளைந்தது, எல்லாம் பாழாய் போயிற்று என்று சொல்லுவான். ஆனால் சரியான நேரத்தில் விதை முளைத்தெழும்பி அபரீதமான பலனை அவனுக்கு கொடுக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஊழியத்திற்கு பணம் கொடுப்பவனுக்கும் அப்படியே சம்பவிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். உலகம் அந்த கொடுப்பனவுகளை பார்த்து வீணான செலவு என்று சொல்லி கேலி பண்ணும். ஆனாலும் தகுந்த நேரத்தில் ஏதோ ஒரு வழியில் விதைத்தவன் தன் பலனை அறுத்து கொள்வான். வருங்காலத்திலும் தொடர்ந்து அறுவடையை பெற விரும்புபவன் தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்திற்கு பணம் கொடுத்த வண்ணமாயிருப்பான். அவனுடைய களஞ்சியத்தில் தானியம் நிறைந்து போயிருக்கும். இதனையே பிரசங்கி 11:1 உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பா என சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்றால், தன்னுடைய விதைப்பின் அளவிற்கேற்ப பலனை பெற்றுக்கொள்ளுவான். தான் எதை விதைக்கிறானோ அதுக்கு போதிய பலனை அவன் பெற்றுக்கொள்ளுவான். தான் விதத்த மாதிரியே பலனை பெற்றுக்கொள்ளுவான் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் இதனை எதிர்பார்க்க வேண்டும். அப்படியே தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுப்பவனுக்கும் சம்பவிக்கும். எதை விதைக்கிறாயோ அதனை பெற்றுக்கொள்ளுவாய். அதே மாதிரி எதை தேவனுடைய ஊழியத்துக்கு எவ்வளவு நீ கொடுக்கிறாயோ அதுக்குரியதை நீ அறுத்து கொள்வாய் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கப்படும் பணத்தை கர்த்தர் கவனமாக பார்க்கிறார். எந்த அளவு தூரம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பது சோதிக்கப்படும். கொடுப்பனவுகளால் அதாவது கொடுப்பனவுகளை வச்சு கொண்டு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதில்லை. இருதயம் எப்படி இருக்கிறதுன்றதை கர்த்தர் முதலில் சோதிக்கிறார். நம்முடைய கொடுப்பனவின் நோக்கம் சோதிக்கப்படும். சிலர் கொடுக்கும் $100 தேவனுடைய பார்வைக்கு பெரிதாய் இருக்கிறது. சிலர் கொடுக்கும் $50,000 விட $100 கொடுத்தவனுடைய கொடுப்பனவை கர்த்தர் பெரிதாக பார்க்கிறார். இது பற்றி மார்க் 12:41-44 நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பார்ப்போம். மார்க் 12:41-44 இயேசு காணிக்கப்பட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கப்பட்டியில் பணம் போடுகிறத பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவை
விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கப்பட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லார பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருக்கிறது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அப்போ இதன் பொருள் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரணத்துக்காகவே காணிக்கப்பட்டிக்கு அருகில் உட்கார்ந்தார். ஜனங்கள் கொடுத்த காணிக்கையை கணக்கெடுப்பதற்காக அவர் அந்த பெட்டிக்கு அருகில் உட்காரவில்லை. அந்த காணிக்கை எப்படி கொடுக்கப்படுகிறது என்பதையே அவர் காண்பிக்க விரும்பினார். பலர் தங்களுடைய காணிக்கையை எல்லாரும் காண வேண்டும் என்று விரும்பி பலத்த விளம்பரம் செய்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த ஒரு விதவை அவளை ஒருவரும் அவதானிப்பதாக இல்லை. ஆனால் கர்த்தரோ அவளை அவதானித்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி நாமும் கொடுப்பனவுகளை மேற்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுப்பனவுகளை செய்யும் பொழுது கர்த்தர் இருதயத்தை கவனிக்கிறார். கர்த்தர் இருதயத்தை கவனிக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விதவை மிகுந்த ஏழ்மை உடையவர்களாகவும் கைவிடப்பட்டவளாகவும் இருந்தார். மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த விதவை மிகுந்த ஏழ்மை உடையவளாகவும் கைவிடப்பட்டவளாகவும் இருந்தாள். அவள் கொடுத்த காணிக்க பார்வைக்கு $1 விட குறைவாக இருந்தது. இது பற்றி மார்க் 12:44 நம்முடைய ஆண்டவர், அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். நாம் கொடுக்கும் தொகையையும் நம்முடைய கொடுப்பனவின் நோக்கத்தையும் அவர் நிதானிக்கிறார் என்பது தெளிவாகிறது. மறுபடியும் சொல்கிறேன், நாம் கொடுக்கும் தொகையையும் நம்முடைய கொடுப்பனவின் நோக்கத்தையும் அவர் நிதானிக்கிறார் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதற்கேற்றபடியே ஆசீர்வாதத்தையும் அவர் கட்டளையிடுகிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்ற சொற்றொடரை பெரும் ஆசீர்வாதத்தை விதைக்கிறவன் பெரும் ஆசீர்வாதத்தை அறுக்கிறான் என்று மொழிபெயர்த்திருக்கலாம். அப்போ விதைப்பும் அறுப்பும் என்ற கொள்கை சிறிய தொகைக்கு உண்மையாக இருந்தாலும் அது பெரிய தொகைக்கும் உண்மையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் அறுப்பு என குறிப்பிடப்பட்டிருப்பது வெறுமனே பணத்தை மட்டுமல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் தாங்கள் இவ்வளவு பணத்தை நாங்கள் போட்டிருக்கிறபடியால் கர்த்தர் இவ்வளவா என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நினைப்பது வழக்கம். அது தவறு. அப்போ அவர் அறுக்கிறது என்று சொல்லும் பொழுது வெறுமன பணத்தை மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் அது உள்ளடக்கிறது. அறுப்பில் அதுகள் ரெண்டும் உள்ளடக்கப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதற்குள் குடும்பத்தினுடைய தேக சௌக்கியமும் உள்ளடங்குகிறது, மனதின் சமாதானமும் உள்ளடங்குகிறது, ஆவிக்குரிய வளர்ச்சியையும் ஆவிக்குரிய முதிர்ச்சியையும் இது குறிப்பிடுகிறது. உண்மையில் சகல ஆசீர்வாதத்தை உள்ளடக்குகிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல்
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி 3 யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வெறுமனே பணத்தை மட்டும் அவர் ஆசீர்வதிக்கிறதல்ல, எல்லாத்திலையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேகத்தின் சௌகரியம் மிகவும் முக்கியமானது. ஆனபடியினால் பணத்தோடு சேர்த்து அந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றித்தான் 3 யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கொடுப்பனவுகளை மேற்கொள்ளும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆசீர்வாதம் அடைய அறிந்திருந்தால் அவன் 2 கொரிந்தியர் 8:4 சொல்லப்பட்டிருக்கிறான், மக்கதோனியன் போல இன்னும் அதிகமாக கொடுப்பதற்கு விரும்புவான். பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 8:1 இந்த கொடுப்பனவை தேவன் அளித்த கிருபை என்று சொல்லியிருக்கிறார். தேவன் அளித்த கிருபை என்று சொல்லியிருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கொடுப்பவனுக்கு கிருபை பெருமாசீர்வாதத்தை கொடுக்கிறது. இதனையே அப்போஸ்தலர் 25:35 அப்போஸ்தலர் 20:35 அப்போஸ்தலர் 20:35 இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறத பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொல்லியிருந்தார். இந்த வேத வாக்கியத்தில் 2 வகையான விதைக்கிறவர்களை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் எந்த வகையை சார்ந்தவர்கள் அல்லது எந்த வகைக்குள் இருக்க விரும்புகிறோம் என்பதில் நாமே தீர்மானிக்க வேண்டும். விதைக்கிறவன் என்ற சொல் அறுவடை வரப்போகிறது என்பதனை அவன் முன்கூட்டியே அறிந்திருக்கிறான். விதைக்கிறவன் அறுவடை வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்திருக்கிறான். ஆனபடியினால் நம்முடைய நற்கிரியைகள் எந்த காலத்திலும் விதைப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அறுவடை வருகிறதென பொருள்படும். தேவன் தானியத்தை விதைக்கிறவன் அதனை அறுக்க வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார். அப்படியே கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் நற்கிரியைகளை செய்து அதனை அறுக்க வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய இருதயத்தில் அத்தகைய சிந்தனையை நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். எபேசியர் 2:10 எபேசியர் 2:10 இது பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அறுவடையின் ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு மனுஷன், அதாவது கொடுக்குற பணத்தை கொடுக்குற ஒவ்வொரு மனுஷனிலையும் ஒரு எண்ணம் அவனுடைய இருதயத்தில் உறுதியாக இருக்க வேணும். கர்த்தர் அதை எப்படியோ தருவார் என்று சொல்லி அவன் அதை எதிர்பார்க்க வேணும். எதிர்பார்ப்பு இல்லையா இருந்தால் அது ஆபத்தான ஒரு விஷயம். என்றால் கர்த்தர் தருவார் என்று சொல்லி எதிர்பார்க்க வேணும். வேதம் அப்படி தெளிவாக சொல்லுகிறது. அதே நேரம் எச்சிக்காதபடிக்கு கவனமாக இருக்க வேணும். நாம் எச்சிக்க வழிபடுவோமாக இருந்தால் ஆசீர்வாதம் ஒன்றும் நமக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரம் எதிர்பார்க்க வேண்டும். தேவன் அறுவடையின் ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அவர் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த விதமாகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய முறையாகும். இதுவே அவருடைய பொருளாதாரமாகும் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி விவரமாக மத்தேயு 6:33 லூக்கா 12:31 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மத்தேயு 6:31 நாம் பார்ப்போம். முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை
அவருடைய நீதியையும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவதாக தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்லுகிறேன், மத்தேயு 6:33 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சரி, நாங்கள் கொடுப்பனவுகளை கொடுக்குற அதே நேரம் முக்கியமாக நாம் முதலில் அறிந்திருக்க வேண்டியது என்ன? முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்போ இயேசு கிறிஸ்துவை முதல் தேட வேணும். அந்த இயேசு கிறிஸ்துவில் தவறு விட்டால் மனுஷன் எல்லாத்திலும் தவறு விடுகிறான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே தான் விசுவாசிக்கிறான் என்ற எண்ணம் அவனில் இருக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்போ தேவனுடைய ராஜ்யம் எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னால், அப்போ வெறுமனே இயேசுவை மட்டும் நீங்கள் விசுவாசிக்கிறதுனால ஒன்றும், அதாவது எந்த விதமான ஆசீர்வாதமும் நாங்கள் ஏற்பட போவதில்லை. ஏற்பட போவதில்லை என்றால், அப்போ வெறுமனே இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால நாம் ரட்சிக்கப்பட முடியாது. அவர் நமக்காக சிலுவைக்கு போய் ஒரு நீதி ஒன்றை ஸ்தாபித்திருக்கிறார். அந்த நீதி என்ன? அதாவது மனுஷன் பாவியாயிருக்கிறான், பாவியாயிருக்கிற மனுஷனை விடுதலை செய்கிறதற்காக பரலோகத்திலிருந்து தேவன் மனுஷனாக இறங்கி வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து இந்த மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவர் விடுதலை கொடுத்தார். அப்போ அந்த நீதியை சிலுவையிலே அவர் சரி கட்டி இருக்கிறார். அப்போ மனுஷன் என்ன செய்ய வேணுமா என்று சொன்னால், முதலில் இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்க வேணும். தான் விசுவாசிக்கிற இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவோ என்பதை அவன் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிப்பானாயிருந்தால் அடுத்து அவன் செய்ய வேண்டிய வேலை அவருடைய நீதியை தேட வேணும். அவர் என்ன மாதிரி நீதியை ஸ்தாபித்தார், என்ன மாதிரி அவர் நீதியை ஸ்தாபித்தார்? பாவியாய் பிறந்த எங்களுக்காக எங்களுக்கு நீதியை சரி கட்டி அந்த நீதியை நமக்கு தருவதற்காக அவர் தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை தந்து நீதியை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அவரையும் அவர் எங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்த அந்த நீதியையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது மறுபிறப்பு நமக்கு கிடைக்கிறது, ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள் கிடைக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்து வாசம் செய்கிற வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்